என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்தக்கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே. இப்படி ஒரு ஹை பிச் சாங்ஸ் இது எல்லாத்தையுமே பாடுறீங்க நீங்க, ஆனால் கொஞ்சம் கூட அனாவசியமாக பாடுறீங்களே, எப்படி இது ரியாக்டே பண்ணாமல் கேட்டாங்க. பட் என் நேச்சர் அதுதான், நான் அப்படி தான் பாடுவேன். தமிழ் திரையுலகம் மறந்த பாடகர் இன்று ஒரு பாடல் மூலம் மீண்டும் கொண்டாடுகிறது. ஓகே, அது உண்மைதான் ஆக்சுவலி. பட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் ஒன்று லைஃப்பில் நடந்துச்சு. நான் நிறையா அவுட்டர் கச்சேரிக்கு போவேன். கச்சேரி போகும்போது தான் ரெண்டு பேராக ஷேர் பண்ணி தூங்குவோம். அப்போது நான் தூங்குவேன், நல்லா கொரட்டை விட்டேன். அந்த ஒபிசிட்டியில் பயங்கர கொரட்டை விட்டேன். அந்த கொரட்டையை வச்சு இந்த எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இந்த 2-3 நாளாக சோஷியல் மீடியாவே சும்மா கதற விட்டுட்டு இருக்கிற ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். எங்கடா இருந்தார் இவர் இவ்வளோ வருஷமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிங்கர் இன்னைக்கு முன்னாடி இப்போ இன்டர்வியூ எடுக்க போகிறோம். மிஸ்டர் சத்யன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2-3 நாள் இன்ஸ்டாலேயே சோஷியல் மீடியாலே பார்த்துட்டு இருந்த ஒரு சிங்கர் இப்போது முன்னாடி நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு. அண்டு சொல்லலாம், நான் சின்ன வயசுல இருக்கும் போதே உங்கள் சாங்ஸ்லாம் இங்கே நிறைய கேட்டிருக்கோம். சடனாக அதான் கொஞ்சம் நாள். ஆனால் அவ்வளோ வயசானவனா சார்? ஆமாம் சார், இது சொன்னால் ஒரு இருக்கலாம். அதுவும் நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. மக்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இல்லை அவர் அப்போ நல்லா சப்பியா ஒரு மாதிரி இருப்பார், இன்னும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரியும் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்னென்னா ஃபுல்லாக நம்ம உங்கள் சாங் அந்த வைரல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மக்கள்கிட்ட டேரெக்டாக நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். இந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குல்ல சார், கீழே கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி போயிடலாம் சார். சூப்பர் சார், இது பரவாயில்ல. அன்யூஷுவல் எப்படி போகலாம். இப்போ என்னன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு கமெண்ட்டாக நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்னு சொல்லி ஃபயர் விட்டுருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? ட்ரூ ஹானஸ்ட். சோஷியல் மீடியா நினச்சா ஒன்றும் இல்லாத ஒருத்தனை உயரத்துக்கு கொண்டு போக முடியும், உயரத்தில் இருக்க ஒருத்தனை தூக்கி கீழே போடவும் முடியும். அண்ட் இட்ஸ் என்ன சொல்கிறது, பெரிய பவர், பெரிய சக்தி. அது இன்னைக்கு எல்லாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் தாங்க. ஸோ அது உங்கள் விஷயத்தில் அது இன்னைக்கு எனக்கு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு நான் எதிர்பார்த்து உட்காந்துருந்த தரம் தான். ஆனால் இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோஷியல் மீடியா இஸ் ரியலி கிரேட். அடுத்த கமெண்ட், அவர் கொஞ்சம் நேட்டிவ் சைடுன்னு நினைக்கிறேன், நம்ம ஊர் சைடில். அவரோட ஸ்லாங்கில், இலையானே ஃபயர் விட்டுட்டு வெரி ஸ்மூத், நோ ஓவர் பர்ஃபார்மன்ஸ், என்ன வாய்ஸியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இல்லை, அது என்ன நேச்சர் ஆக்சுவலி. நான் எல்லாருமே கேட்குற விஷயம்தான். இப்படி ஒரு ஹை பிச் சாங்ஸ் இது எல்லாத்தையுமே பாடுறீங்க நீங்கள், ஆனால் கொஞ்சம் கூட அனாவசியமாக பாடுறீங்களே, எப்படி இது ரியாக்டே பண்ணாமல் கேட்டாங்க. பட் என் நேச்சர் அதுதான், நான் அப்படி தான் பாடுவேன். அது நம்ம பாடுறோங்கிற விஷயத்த மென்டலாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு தோணலை. எனக்கு அது ஃப்ளோவில் வர்றதுனால ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தட் பாடி லாங்குவேஜ். அதில் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணதில்லை. நம்ம பாடிட்டு வருவோம், அவ்வளோதான். அப்படி தான் தோணுமே தவிர எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு ஒரு அந்நியமான ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது நான் ஆச்சரியமாக நான் பார்த்தது கிடையாது. பட் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. அது இன்னைக்கு அது ட்ரெண்டாகவும் கேட்கப்படுது. ஆமாம், இல்லை சார், நம்ம ஜென்ரலாக டிவி ஷோஸ்லாம் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இதனாலே அவங்களுடைய சிங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் என்னன்னா கேஷுவலாக நிற்கிறீங்க. இப்போது சமீபத்தில் சில டிவி சேனல்ஸில் பார்த்தது சொல்கிறேன், கேஷுவலாக நிற்கிறீங்க, ரொம்ப கேஷுவலாக பாட்டு பாடுறீங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் ஹை பிச்சுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன்ஸ் காமிக்கணும், இவர் அசால்ட்டாக பாடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிவிலையும் மீடியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அனாவசியம் அப்படி கேஷுவலாக பாடினா யாரும் வரவேற்கிறது கிடையாது. ஆக்சுவலி பார்த்தா ஐ மீன் அந்த ஷூட் பண்ணுற அந்த அட்மாஸ்பியரில் சொல்கிறேன், நீ கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாடுங்க, கொஞ்சம் கேமராக்கு ஆக்ஷன்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வாங்கின கதெல்லாம் உண்டு. ஸோ அதுக்காகவே மேபி அந்த அவுட்புட்டை பார்த்து மக்கள் நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்களோங்கிறது எனக்கு தோணுது. அது தெரியல, அது நேச்சுரலாக வரணும். சிங்கிங் ஷுட் பி நேச்சுரல். நீங்கள் நேச்சுரலாகவே பாடுங்க, அது உங்கள் மேனரிசம்ங்கிறது தான் என்னோட கருத்து. நான் நேச்சுரலாக எனக்கு தோணும். சம்டைம்ஸ் நானும் கூட கையெல்லாம் அது என்னை மறந்து தூக்கி பாடுவேன் நான். பட் பர்பஸாக நான் அந்த ஆக்ஷன் பண்ணி பாடணுன்னு அது தெரியாது. மேபி சில டைம்ஸ் ரீல்ஸ்லாம் போடும்போது அந்த மாதிரி பண்ணும்போது நான் கொஞ்சம்
அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிரிச்சு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் என் ஒய்ஃப்க்கு அது பிடிக்க கூட கூடாது. உன் நேச்சர் இது கிடையாது, தயவுசெய்து இந்த ஆக்ஷன்லாம் பண்ணாத அப்படின்னு க்ளீனாக சொல்லிடுவான். எனக்கு கூட அது வராது, வந்தாலும் அது தெரிஞ்சிடும் க்ளீனாக, அது ஆர்டிஃபிஷியலாக நீ பண்ணுறேன்னு. ஸோ பீப்புள் அதை எதிர்பார்க்கறது இல்லை. தமிழ் திரையுலகம் மறந்த பாடகர் இன்று ஒரு பாடல் மூலம் மீண்டும் கொண்டாடுகிறது. ஓகே, அது உண்மைதான் ஆக்சுவலி. பட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் தான் இது, இந்த கேப். பட் எனிவேஸ் நமக்கு இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. இதுவும் பாதி வழி தானே வந்திருக்கிறோம். எனக்கு இந்த பழசை பற்றி ஐ டோன்ட் பாதர். தட்ஸ் ஓகே, தட் ஹேப்பன். யூ கேனாட். ஆமாம், நீங்கள் அதை பற்றி பேசியும் நமக்கு ப்ரோஜனம் இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணி யூஸ் இல்லை. நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோங்கிறது தான் யோசிச்சுட்டு இருப்பேன். எப்பவுமே என் கேரக்டரும் அதுதான். ஸோ அது பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. He should be celebrated how we are celebrating the other legend singers அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட். எனக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷஸ் நிறைய பேர் சொல்கிற வார்த்தைங்க இது. தெரில அந்த அளவுக்கு நான் தகுதியாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் வளர்த்துக்கணும். என்னுடைய ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ ஷுட் லேர்ன் மோர், ஐ ஷுட் ப்ராக்டிஸ் மோர் அண்ட் ஐ ஷுட் பெர்ஃபார்ம் மோர்னு தான். அதை நான் செய்கிறேன். காலம் முடிவு பண்ணும், அது செலிப்ரேஷன் பண்ணுறதா என்னங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அந்த ஜோனில் இருக்கிறவங்க எனக்கு என்ன கொண்டாடுறாங்களா, எனக்கு அது போதும், அப்படிதான் இருப்பேன். இங்கே ஒருத்தர் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால மக்களை திட்டி போட்டிருக்காருன்னா, இந்த பாலா போன மக்களுக்கு உண்மையான திறமைய காக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இவர் ஏன் எவ்வளோ வருஷம் விட்டு வச்சிங்க, ஏன் எவ்வளோ வருஷம் கொண்டாடல அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. அவர் மக்கள்னு யாரை மீன் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. மக்கள் தே ஆர் இன்னசென்ட். நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் மீடியா என்ன காட்டுறீங்களோ அவங்க அதை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அதுலேருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகிறதும் கோவப்படுறதும் அதை அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஆர்டிஸ்ட்டுக்கும் மக்களுக்கு நடுவில் இருக்கிறது மீடியா தான். நம்ம மீடியா தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்து, அவங்க தான் கரெக்டான விஷயங்களை மக்களுக்கு காட்டணுங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். அவங்க தான் பவர்ஃபுல். மக்கள் தே ஆர் கன்சியூமர்ஸ் ஆக்சுவலி. அவங்க பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க தே ஆர் இன்னசென்ட். ஆக்சுவலி பார்த்தா பெரிய சக்தி அவங்க தான். அவங்களால தான் எல்லாருமே இயங்குறோம். இன்னைக்கு அவங்களுடைய இனிஷியேட்டிவால் தான் இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க காரணமே. அண்ட் இதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ஃபேக்ட் முதல்ல அவங்க தான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிவிஜுவலாக மியூசிக்னு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பில் ஒரு லவ்வில் என்னை ஃபுல்லாக ஷேர் பண்ணி என்னை ட்ரெண்ட் பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் மீடியா எனக்கு வந்திருக்கு. ஹானஸ்ட்லி அதான் உண்மை. ஸோ அந்த மக்களை குறை சொல்ல முடியாது. நாம் நடுவில் இருக்கவங்க நாம் டிசைட் பண்ணணும் எதை காட்டணும், எதை காட்டக்கூடாது, மக்களுக்கு எதை கொடுக்கலாம், எது ஒர்த்து அப்படின்னு. நாமளும் மீடியாவும் சராசரி மனுஷன் யோசிச்சாங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இதை என்ன போல வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் பாடின எல்லா பாடலுமே நான் சங்கர் மாதவன் சாரோட பாடல்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குற எமோஜி போட்டிருக்காங்க. இதுவும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்டேஜில் பாடும்போது சங்கர் மாதவன் பாட்டெலாம் உனக்கு சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அது காரணம் என்னுடைய வோக்கல் ரேஞ்ச் நல்ல அந்த ஹையர் ஆக்டவ்ஸில் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நான் கொஞ்சம் ஈஸியாக போவேன். ஸோ சங்கர் மாதவன் சார் நிறையா பாட்டு ரேஞ்சிலே பாடி மக்கள் கேட்டதுனால தே ஆர் கம்பேரிங் வித் தட் இஸ் த ட்ரூத். பட் ஆனால் அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ரிசம்பிளன்ஸ் இல்லை, எப்பவுமே எனி கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எனி சிங்கர்ஸ் பாடினாலும் அவங்களுடைய அந்த மாடுலேஷன்ஸ் நான் எடுத்து தான் ஸ்டேஜில் பாடுவேன். ஏன்னா என்னோட நம்பிக்கை பீப்புள் மக்களுக்கு அந்த பாட்டுக்கு பல வகையில் அவங்க லைஃப்பில் கலந்துருக்கும். அது சிங்கிங் ஸ்டைலாக இருக்கலாம், சிங்கர் மேலே இருக்கலாம், லிரிக் மேலே இருக்கலாம், மியூசிக் மேலே இருக்கலாம், இல்லை ஆக்டர் மேலே இருக்கலாம். ஸோ அது எந்த வகையுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் ரீப்ரசென்ட் பண்ணும்போது. ஸோ அவங்கள அதை கனெக்ட் பண்ணிக்கணும். வாவ், நான் அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டுக்கு அவங்கள கொண்டு போகிறதா என்னோட வேலை நான் நினச்சி பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த மோட். அதனால நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாடணும்னு நினைப்பேன். அட் சத்யன் சிங்கர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஃபீலிங் வெரி பேட் டு செலிப்ரேட் யூ டூ லேட் அண்ணா, யுவர் வாய்ஸ் டிசர்வ் திஸ் love long back, but so happy this world is finally giving you recognition, you truly deserve it அப்படின்னு போட்டு ஹார்ட்டின் நிறைய ஹார்ட்டின் போட்டிருக்காங்க. லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நத்திங் இஸ் டூ லேட். நம்ம ஹாஃப் வே கூட வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குது. நான் நிறையா பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நிறையா உள்ளே இருக்குது, வெயிட் பண்ணுறேன். வசூல் ராஜா MBBS மூவியில் கலக்க போவது யாரு சாங் வந்தப்போ சப்பியா அழகா இருப்பாரு.
இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டாரு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் இவரை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தியும் சொல்லிடுங்க சார். அந்த விழித்திரு படம் மியூசிக் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் உடம்பு போட்டால வெயிட் போட்டுட்டேன், லைக் 130 kg வரையும் வந்துட்டேன். அண்டு அப்புறமா ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்தது. எனக்கு முதல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அண்டு என்னையே நான் இன்னும் எத்தனை நாளைக்கு மற்றவங்களே ஒரு ரோல் மாடலாக பார்க்குறது, என்னை இப்போ நான் பார்க்கணும்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, லெட்ஸ் கிவ் எ ட்ரை அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட்ஸ் ஆரம்பித்தேன், டயட் ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 5 hours. அப்போ கோவிட் டைம் வேறு, ஒரு வேலையும் இல்லை. ஸோ காலையில் ஜிம்முக்கு போனேன். இந்த ஜிம்மே வந்து கோவிட் டைமில் எனக்காக ஷட்டர் திறந்து என்னை ஜிம் மாஸ்டர் உள்ளே விட்டுருவார். அப்புறம் ஷட்டர் போட்டு முடிஞ்சு உள்ளே ஒர்க் அவுட் பண்ணுவோம், நல்லா வாங்கி சாப்பிடுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதுலேயே இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது என் ஃபோக்கஸ் இல்லை. பட் நான் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் ஒன்று லைஃப்பில் நடந்துச்சு. நான் நிறையா அவுட்டர் கச்சேரிக்கு போவேன். கச்சேரி போகும்போது தான் 2 பேராக ஷேர் பண்ணி தூங்குவோம். ஒரு ஆர்டிஸ்ட் 2 ஆர்டிஸ்ட்டுக்கு ஒன்றா ஒரு ரூம் கொடுப்பாங்க சம்டைம்ஸ். அப்போ வந்து நான் தூங்குவோம், நல்லா கொரட்டை விட்டேன். அந்த ஒபிசிட்டியில் பயங்கர கொரட்டை விட்டேன். அந்த கொரட்டையை வச்சு என்னை எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க. அந்த கிண்டல் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், என்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இப்போ அதை வச்சு படமே வந்தது, குட் நைட்னு படம். அதெல்லாம் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அந்த கொரட்டையிலேருந்து நான் வெளியே வரணும், ஓவர் கம் பண்ணணும். நான் இனி யாரோட ஷேர் பண்ணி தூங்க போகிறது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் அது என்னையும் அழிச்சிடும்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு தோணுச்சு. ஒர்க் அவுட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு தூக்கத்தில் கொரட்டையே கிடையாது, 0ல் இருக்குது. அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து என் ஒய்ஃப் பயந்து போயிட்டாங்க. ஃபேட் லெவல் எல்லாமே அதிகமாக இருக்குது, சுகர் லெவலுக்கு பார்டர் லைனில் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர் இப்படிலாம் சொன்னோன்னே என் ஒய்ஃப் ரொம்ப அழுதாங்க. திரும்பி ஏதாச்சும் பண்ணணும், டாக்டர்கிட்ட பண்ணணும். ஒன்றும் பண்ணணும்னா நாளையிலேருந்து என் லைஃப் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து ஆரம்பிச்சது தான் 46 kg தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி 46 kg தொடர்ந்து இறக்குனேன். லைக் இந்த ஸ்பேன் ஆஃப் 2.5 yearsல டோட்டல் கோவிட் டைமில் 46 கிலோ இறக்குனேன். அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி மேலே போக மறுபடியும் ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு see myself, என்னோட ட்ரூ என்ன, என் ஃபேஸ் அப்படிங்கிறது என் முகம், அதை நான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும். ஸோ என்னையே ஒரு எதிரியாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரெண்டாகவும் பார்க்க ஆரம்பித்தேன், லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் 26 years யுவர் ஃபேஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் ஆர் ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சரி, அந்த நடுவில் ஏன் இந்த கேப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேப் இல்லை, தட் இஸ் அ ப்ராசஸ். காலம் எதை சூஸ் பண்ணணும்னு நம்ம கையில் கிடையாது. இன்னைக்கு இருக்கு நான் பண்ண படைப்புகள் ஏதாச்சும் ஒன்று ட்ரெண்ட் ஆயிருக்கலாம். அது இயற்கை வந்து ஏன் அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை சூஸ் பண்ணிச்சுங்கிற கேள்விக்கு எனக்கே ஆன்சர் கிடையாது. பட் அதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு ட்ராவல் இருந்துட்டு தானே இருக்கும். எல்லா லைஃப்லையுமே ஒரு ட்ராவல் இருக்கும்ல, அந்த ட்ராவல் எனக்கும் இருந்துச்சு. பட் நடுவில் கேப்லாம் கிடையாது. ஐ வாஸ் கீப் ஆன் டூயிங் சம்திங் இன் மியூசிக். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்னால் சும்மா இருக்கவே முடியாது. மியூசிக் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நான் ரொம்ப ஆக்டிவான ஒருத்தன். ஸோ சம்திங் ஐ ஹாவ் டு டூ. ட்ராவல் பண்ணணும், ஷோ பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், கம்போஸ் பண்ணணும், பாடணும், ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் நான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இதெல்லாம் நடந்தது, இப்போ பூம் ஆயிருக்கு. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நாள் இந்த பாட்டு என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, அந்த எக்ஸ்பிரஷன், அந்த காதில் ஆடுற அந்த முடி கண்ணுக்குள்ளேயே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த உங்க பழைய வீடியோவில். அந்த காற்றுல முடி ஆனது காரணம் அது பீச்சுங்க, தீபத்திடல்ல தான் ஷோ. இட்ஸ் அ ஓப்பன் ஷோ. முன்னாடி வந்து ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஓப்பன் ஷோவில் கன்ஃபார்மாக காற்று அடிக்கிறதும் செய்யும். அது என்னமோ அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு பாடும்போது அது ரொம்ப அந்த காற்றுக்கும் ஒரு கிரெடிட் போய் சேர்ந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. இல்லை, இவர் எவ்வளோ வாட்டி அந்த வீடியோ பார்த்துருந்தா இங்கே ஆடுற முடி கொண்டு நோட் பண்ணி ட்ரூ. ஆமாம், இன்னைக்கு எனக்கு வந்து அந்த முடி காற்றுல அசைஞ்சு மேலே நிற்குது. அண்ட் நீங்கள் பாடுற அந்த பார்வை, இதோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் லோகோ ஆக்கணும் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சார் கமெண்ட் செக்ஷனில் மக்கள்லாம் கேட்டிருந்தது. இப்போ இவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச 2 பாட்டு, ஏன்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரோஜ் ரோஜா பாட்டுலாம் ஒரு 2 வரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு. தேவா சாரோட சாங் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ ரொம்ப எனக்கு மியூசிக் தான் எல்லாமே நான் எப்பவுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
அப்போது சில பாட்டுகள் வந்து எனக்கு நானே எப்பவுமே அதை ஹம் பண்ணிப்பேன். அண்ட் அது மனசில் ஓடும். வெளியே பாடுறதுனாலே மனசில் ஓடிட்டு இருக்கும். என் இசை நின்று போனால் என் இதயம் நின்று போகும் இசையே உயிரே, எந்திர வாழ்க்கையின் இடையே நெஞ்சில் ஈரத்தை பொசிவதும் இசையே, எல்லாம் இசையே. மௌனம் மௌனம் என் நெஞ்சை அடைக்கும், கீதம் கேட்டால் அது மீண்டும் துடிக்கும், ஐம்புலன்கள் எந்தன் இருப்பு, செவி மட்டும்தான் ரொம்ப சிறப்பு, நெஞ்சில் உள்ளது ஜீவன் பிறக்கு, ஆனால் காதில் உள்ளது ஜீவன் எனக்கு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்ஸ். அப்பப்போ என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது பொல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே, எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே, உன்னை விட வேறு நினைவுகள் ஏது, ரோஜா 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 ரோஜா. சூப்பர் 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 சார். இப்போ என்னன்னா நீங்க நிறைய ஸ்டேஜ்ல நிறைய பாட்டு பாடியிருப்பீங்க. இந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது பர்சனலா தோணுதா, அந்த பாட்டு எல்லாம் வந்திருந்தா இன்னும் வேற லெவல் போயிருக்கும், அந்த மாதிரி வேற ஏதாவது பாட்டு நீங்க? இல்ல அப்படி இல்லை. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த ரொம்ப ரோஜா பிடிச்ச பாட்டு. வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த பாட்டு. அப்படி ஒரு கம்போசிஷன் அண்ட் உன்னி சாரோட வாய்ஸ் அப்படி இருக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் திஸ். சார் இது வந்து இப்போ நம்ம இது இப்போ ரீசெண்டாக வைரல் ஆச்சு இல்லை, சடனாக பார்க்கும்போது நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நீங்கள் நம்புனீங்களா? என்னடா இது சடனாக இது மாதிரி? ஏன்னா சடன் பூஸ்ட் தானே, இது ஒரு பூமாக தான் இருந்தது. உங்களுடைய ஒரு ஒரு ஷாக் ரியாக்ஷனும் உங்கள் ஃபேமிலி சைட்லையும் என்ன சார், எப்படி பார்க்க? இது வந்து கரெக்டாக இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி, இந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே நான் ஒரு மாதிரியான ஒரு ப்ராசஸில் இருந்தேன். ஒரு இன்ஃபேக்ட் வெரி க்ளோஸ் டு த டிப்ரெஷன் மோடுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். வெரி க்ளோஸ் டு டிப்ரெஷன் மோட். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதுக்கு சில முயற்சிகளும் எடுத்துகிட்டே இருந்தேன். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் லைஃப்பில், நான் எல்லாருக்கும் தெரியணும், 4 பேர் தெரியணும். நிறைய பேர்கிட்ட வாய்ப்பை கேட்டேன், சில விஷயங்களை பண்ணுறதுக்கு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு சில ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது, எனக்கு ஒரு லைம் லைட் தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹானஸ்டாகவே ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகே, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இயற்கைக்கு மேலே சத்தியமா நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு லைம் லைட் வேணும், ஹெல்ப் பண்ணுங்க, சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் நிறைய பேரை கேட்டேன். ஏன்னா எனக்கு டீப்பாக தோணுச்சு, நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கம்போசிஷனாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்காச்சும் பெருசாக பண்ணணும்னு தோணுது மியூசிஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே. அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பேக் போன் வேணும். அதுக்கு ஒரே பேக் போன் பாப்புலாரிட்டி தான். நிறைய பேருக்கு நான் தெரியணும் நான் பண்ணணும்னா. ஸோ எனக்கு வேணும் அந்த லைம் லைட். நான் ரிக்வஸ்ட் பண்ணி நிறைய பேரை கேட்டுட்டு எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு தருணத்தில் தான் நான் உட்காந்து அன்றைக்கி முந்தின நாள் வரைக்கும் காதில் திருவாசகம் போட்டுட்டு நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன்னா அப்போ திருவாசகம் ராஜா சார் கம்போஸ் பண்ணது அதை கேட்டுட்டு யூனிவர்ஸ் கூட பேசிட்டே நடப்பேன். இது எனக்கு ஒரு பேட்டர்னாக போயிடுச்சு கொஞ்சம் காலமாக. அன்றைக்கி முந்தின நாள் ஈவினிங் வரைக்கும் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, ஐ கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பாட்டு கேட்டு ஒரு ஈவினிங் டைம் அப்படியே வானத்தை பார்த்து நடந்து போயிட்டே இருந்தேன். என் கூடவே அந்த வானமும் நடந்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கும் எனக்கு எப்பவுமே அதை கேட்டு போகும்போது. அப்போ நான் வாஸ் கொஸ்டினிங் தட் லைட். என்ன கண்ணா பண்ணான்னு கேள்வி கேட்குறேன். அது மட்டும் ஒரு மனுஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு திட்டி அடிச்சிருக்கோம் திருப்பி. அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்டுருந்தேன். என்னதான் உன் பிளானுங்கிற மாதிரி. சரி ஓகே உன் இஷ்டம், லீவ் இட் அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே இது நடக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஆன்சர் உடனே கிடைக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்டர்வியூவில் பார்த்து தான் நம்ம சங்கர் சார் வந்து டேரக்டர் சங்கர் சார் வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருப்பார். என்னன்னா ஒரு விஷயம், ஒரு துறையை, ஒரு கலையை நீ வந்து மனசார 100% அதுக்கு நீ உண்மையாக இருந்தனா அது இப்போ நான் கைவிட்டாலும் டெஃபினட்டாக ஒரு நாள் நான் தூக்கி ஒரு உச்சத்தில் உட்கார வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீரியஸாக நான் அது உங்ககிட்ட நான் அது ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு அது எமோஷனலாக இருக்கவில்லை தெரியும். இப்போ நீங்கள் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் உண்டு. நான் மியூசிக்கை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன், அதுவும் என்னை நேசிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட லவ் பொய் இல்லை,
ஸோ அந்த லவ்வும் போய் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வென் யூ ட்ரூலி லவ் சம் ஒன் சம்திங் ஆர் எனி திங், அது கன்ஃபார்மாக உங்களுக்கு அதை வேலையை செய்யும். ஸோ அதை செய்வோம், நாம் அதை லவ் பண்ணுறோம், அதுக்கு தெரியும் என்ன, அது ஒரு நாள் வச்சுருக்கு எனக்கு. ஸோ அதுக்கிட்ட விட்டுட்டேன். மியூசிக் அந்த யூனிவர்ஸும் மியூசிக்கும் ஒன்று தான். அதுதான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு என் லைஃப்பில் என்னை சுற்றி இந்த சட்டையிலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இன்டர்வியூ வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்தது மியூசிக் தான். ஸோ அந்த மியூசிக் கிட்ட விட்டாச்சு, என் கடவுள்கிட்ட விட்டுட்டேன். பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, உன் இஷ்டம், என்ன பண்ணுறே பண்ணு, ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் எதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படிங்கிறது தான் என்னோட பேட்டர்ன். அண்ட் இட்ஸ் டூயிங் தட். அதான் கேட்கலாம். இன்கேஸ் இது நடக்கலைன்னா உங்களோட மூவ் என்னவா இருந்திருக்கும்? நான் டே பை டே ஸ்டுடியோவில் போய் உட்காந்துருப்பேன், கம்போஸ் பண்ணுவேன், ஷோ போய் பாடுவேன், 4 பேருக்கு ஃபோன் பண்ணுவேன், சான்ஸ் கேட்பேன், ஷோவுக்கு ஏதாச்சும் கேன்வாஸ் பண்ணுவேன், எல்லோரும் பேசுவேன். அஸ் அ ருட்டீன் பேட்டர்ன் என் லைஃப்பில். அதுதான் பேட்டர்ன். ஏன்னா ஒரு நாளும் நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருப்பேன். அதுதான் என்னோடய ப்ராசஸ். அடுத்த 3 மாதத்துக்கு என்னோடய ஷெடியூலை நான் பிளான் பண்ணிகிட்டே போகணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எனக்காக யாரும் வேலை செய்யலை, எனக்கு நான் தான் வேலை செய்யணும். அண்ட் எனக்கு அந்த ஃபேமும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே இருப்பேன். என்னை கேட்பாங்க, நீங்கள் அநியாயத்துக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, எனக்கு பாப்புலாரிட்டியில் நான் கேட்டோன்னே நீ கொடுத்துட போகிறது கிடையாது. எனக்கு நான் உன்னை கேட்டுட்டோன்னே நீ வந்து ஒரு 10 பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற. இங்கே சத்யன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஷோ கொடுக்கலாம் வேணாமான்னு. 10 பேரில் 10 பேரும் 9 பேர் வேறு தான் சொல்ல போகிறாங்க. அவருக்கு ஃபேம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் பேர் பட டிக்கெட் சேல் ஆகாது, இப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அந்த ஒருத்தனுக்கு பேசணும்னு தோணுச்சு இல்லை, அந்த ஒருத்தனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சார் நான் நல்லா பண்ணுவேன் சார், ஷோ நல்லா பண்ணுவேன் சார், ட்ரஸ்ட் மீ. என்னோடய ஷோ நான் 1 மேன் ஷோவாக பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாமே ஹிட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பேன். நான் உண்மை தான் சொல்வேன். நான் வந்து அவங்களை ஏமாற்றி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. எனக்கு பிஸ்னஸ் பண்ணவும் தெரியாது, நான் ஓப்பனாக சொல்லுவேன். அண்ட் அதுதான் என்னோடய பேட்டர்னாகவே இருக்கும். ஸோ இது நடக்கலனாலும் அதை நான் நடத்திட்டு தான் இருப்பேன். இது நடக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணலை, நடந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அந்த பெயின் தெரியுது சார், எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பெயின் தெரியுது. ஏதோ மியூசிக் கால் பண்ணி ஆக்சுவலி இது பெயின் கூட இல்லைங்க, this is a process. எனக்கு ஆமாம், this is a process. எல்லாருமே இது கடந்து வந்துட்டு தான் ஆகணும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்துட்டு தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கும். இவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் எய்ம் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் தட். எல்லாருமே ஒரு டைமுக்கு வெயிட் பண்ணுறோம். நானும் அது போல தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம மியூசிக் துறையில் இருக்கிறோம், அதனால மக்கள் வந்து அது, ஏன்னா மியூசிக் ஒரு பெரிய பவர் உண்டு இல்லை, அது எமோஷனோட கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ மியூசிஷியன் ஒருத்தன் கஷ்டப்பட்டானா அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க கஷ்டப்பட்ட மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்க. என்னை அப்படி தான் எல்லாரும் பார்த்தாங்க. என்னுடைய ஏக்கமோ என்னோட வருத்தமோ அவங்க வீட்டில் அவங்க தம்பிக்கோ அவங்க பையனுக்கோ அவங்க நண்பனுக்கோ ஆன மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ அது மியூசிக்கு கொடுத்தது தான் விஷயம். மியூசிஷியன் ஆர்டிஸ்ட்க்கு அது எக்ஸ்ட்ரா வருது கிரெடிட் அது. ஆனால் எனக்கு இப்போது உங்கள்கிட்ட பேசின ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் மேட்டர் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சான்ஸ்க்காக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. பட் அதை பாருங்கள், வேறு யாருமே உங்களுக்கு சான்ஸ் தரல, உங்களுக்கு நீங்களே அகைன் ஒரு சான்ஸ் உருவாக்கியிருக்கிறதா யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. சூப்பர் சார். அண்டு உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குன்ட்டு தெரியும், ஏஆர் ரஹ்மான் சார் இதில் பாடணும் அப்படின்னு. அது இன்னும் சின்ன வயசுலேருந்து அந்த ஆசை எனக்கு தெரியும். அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி என் சார்பும் சேனல் சார்பும் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் லவ் யூ ஆல்.